குழந்தைங்க உங்ககிட்ட பேசினாங்களா? பேசினாங்களாவா? இவ்வளவு நேரம் அவங்களோட ஓடி பிடிச்சு விளையாடிட்டு வரமா. அம்மா, அவங்களுக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல. உன் மேலதாம்மா கொஞ்சம் கோவமா இருக்காங்க. பரவாயில்லப்பா, சீக்கிரம் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க, நீ கவலைப்படாத. ஆமா, மாப்பிள்ள உங்ககிட்ட எப்படிமா நடந்துக்கிறாரு? அவருக்கு இப்போ உன் மேல கோவம்? எப்படிப்பா? இப்போ அவருக்கு அது இல்லைன்னு நினைக்கிறியாமா? இப்பவும் சொல்றமா, மாப்பிள்ளைய பத்தி நீ தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கமா. நான் கூடவே இருக்கேன், எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மா, நம்மளால இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? ஏன் முன்னால உன்னையோ இல்ல உன் முன்னால என்னையோ யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தயங்கிட்டு இருந்தேன். அந்த தயக்கத்தை உடைச்சதே மாப்பிள்ளதாம்மா. புரியல? நான் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு காரணமே மாப்பிள்ளதாம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, இந்த வீட்ல யாரும் உன்கிட்ட சரியா பேசுறது இல்ல. எல்லாருமே உன் மேல கோவமா இருக்காங்க. அதனால நீ மன உளைச்சல் ஆயிடுவேன்னு நினைச்சு அவருதாம்மா நேத்து எனக்கு போன் பண்ணி உங்க பொண்ணை அடிக்கடி வந்து பாத்துட்டு போங்கன்னு சொன்னாருமா. அவருக்கு உன் மேல உண்மையிலேயே அக்கறை இல்லைன்னா எதுக்குமா எனக்கு போன் பண்ணி அதுவும் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி என்ன இங்க வர சொல்லணும்? நீ அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற கோவம் அவருக்கு இருக்குமா? அதே சமயம் மாப்பிள்ளைக்கு உன் மேல அக்கறையும் இருக்குமா? காலையில இருந்து நைட் வரைக்கும் ஹாஸ்பிடல் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க. லஞ்ச் எல்லாம் டைமுக்கு சாப்பிடுறீங்களோ இல்லையோ, இப்பயாவது நல்லா சாப்பிடுங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார், அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போனார்ல, அதுக்கு நீங்க தான் காரணம்னு அவரே என்கிட்ட சொன்னாரு. எனக்கும் அதை கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க எனக்காக யோசிச்சு அப்பாவும் வீட்டுக்கு வர சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை கொஞ்ச நேரம் நான் வீட்ல இருங்கன்னு சொன்னதுக்கு நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு போகும்போது உங்க மேல ரொம்ப கோவம் வந்தது. ஆனா அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லி உங்க மேல இருந்த கோவம்லாம் அந்த நிமிஷமே போயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இத பாரு, நான் ஏதோ உன் மேல அக்கறைப்பட்டலாம் உங்க அப்பாவை இங்க வர சொல்லல. ஓகே, என்னன்னு தெரியல, திடீர்னு தோணுச்சு, அதான் போன் பண்ணேன். சரி, இத ரீசன் எடுத்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைச்சுக்காத. உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு அப்படியே இருக்கு. அத ஞாபகம் வச்சுட்டு பழைய மாதிரியே இரு, சரியா? ரொம்ப நெருங்கணும்னு நினைக்காத. ஓகே? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்ததுக்கு காரணமே என் பொண்ணு மனோகரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஒரு அப்பாவா இந்த விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். எழில் கூட வாழ முடியலன்னு மனோகரி தினமும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. ஒரு பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்க முடியாதப்போ நான் எதுக்கு இனிமே உயிரோட இருக்கணும்?
அதனால தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். இப்ப கூட எழிலையும் கனகவல்லி அம்மாவையும் நம்பிதான் என் பொண்ணை விட்டுட்டு போறேன். அவங்க நல்லபடியா மனோகரிய பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் முடிவுக்கு காரணம் நான் மட்டும்தான், வேறு யாரும் காரணம் இல்லை. இப்படிக்கு மகேஸ்வரன். அப்பா, என் அப்பாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். நான் ஃபீல் பண்றத தாங்க முடியாம தான் அவரு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பேசாம அவருக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்திருக்கலாம். என்ன பேசுற நீ? அவரு ஆசைப்பட்டாருன்னா நீ முட்டாள்தனமா பேசுற. இனிமே இப்படி ஒரு திங்கிங் உனக்கு வரக்கூடாது மனோ. உனக்காக நான் இருக்கேன், என் அம்மா இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாத மனம், தைரியமா இருக்கு. ப்ளீஸ். அப்பா